ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியோட அம்மாவுக்கு வந்து டைமிங் முடிஞ்சாச்சு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. பிக் பாஸ் வந்து இப்போ கூப்பிட்டு அந்த விஷயத்த சொல்கிறாரு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னார். கமருதீன் ஆசீர்வாதம் வாங்கினது. விஜய் பார்வதி லாஸ்ட் மினிட்ல ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. அது எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குலாம் போகலாம். நிறைய பேர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் இருக்கிறது பிக் பாஸ் என்ன ஒரு 3 வாரம். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு நம்மளோட விஷயங்களை சொல்லிடலாமே, அவ்வளோதான். மற்றபடி அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறோம். ஆனால் அதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ண நிறைய பேர் அதையும் சொல்கிறீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ என்னென்னா பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவங்க அப்போ கையெடுத்து கும்பிட்றாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க, எனக்கு இது வந்து ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க போல இருக்குது. ஆதிரி அம்மா எப்படி ஆசையாக இருந்தாங்களோ அந்த மாதிரி. பட் போகும்போது அவங்க ஆதங்கத்தை நம்ம பார்க்க முடிஞ்சுது, ஆதிரியோட அம்மாவோட விஷயங்கள். ஆனால் இவங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்குது. அது வந்துட்டு எப்படின்னா, ஒருத்தங்களுக்கு கிடைக்கணும்னா எப்படியாவது தேடி வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கிடைச்சதான் விஜய் பார்வதி அம்மாவுக்கு அந்த விஷயங்கள். அதுக்கு முன்னாடி தான் அந்த கன்ஃபெஷன் கூப்பிட்டு பிக் பாஸ் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார். இப்போ வந்துட்டு கனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, போகும்போது அம்மாவை கூப்பிட்டுட்டு வா பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் வந்துட்டு எனக்கு இந்த வாய்ப்புக்கு சந்தோஷம்னு சொல்கிறாங்க. கமருதி வந்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதங்கிறாரு. அத்தையாச்சே, மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதி, எனக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மான்றாங்க. அமித் விழுகிறாங்க, சாண்ட்ரா விழுறாங்க. விக்ரம் வந்துட்டு கையை பிடிச்சிட்டம்மா, தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் பொண்ணு கூட சண்டை போட, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, தெரியும்ப்பா அப்படின்ட்டாங்க. முடிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஆக்சுவலாக சபரிக்கு எவ்வளோ ஈக்குவலுக்கு ஹர்ட் ஆகிருப்பாங்களோ பார்வதி அம்மா, அதை விட ஹர்ட் ஆகிருப்பாங்க இவரோட பேச்சால். ஏன்னா மேன் ஹேண்ட்லிங் பண்ணணும் அப்படின்னு சொன்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, அந்த பொண்ணு அழுகும்போது டான்ஸ் பண்ண விஷயங்களாக இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள். அந்த பொண்ணு போகும்போது வெளியே பிக் பாஸ் விட்டு போகும்போது நான் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவங்க அம்மா பார்த்துருப்பாங்க. சும்மா இது எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து ஜாலியாக பேச முடியுமா? பேசாமல் ஒதுங்கி தான் நிற்க முடியும். அதுதான் ஒரு அழகான விஷயம். திவ்யா அப்பா மாதிரி வந்து சண்டைலாம் போட முடியுமா? ஸோ அதை வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. பரவாயில்ல பண்ணாங்க. அவருக்கு ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் வந்து வினோத் வந்துட்டு காலில் வந்து குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணோம்ப்பா, உனக்கு பாக்கியம் கிடைச்சாலும் பெரிய பாக்கியம்ப்பா அப்படின்ட்டு அப்படியே போனாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்று விஜய் பார்வதி சூப்பராகனு சொல்லிட்டாங்க. அம்மா, நீ சொன்னது எல்லாமே என் மைண்டில் இருக்குதும்மா, நான் இனிமேல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேம்மா, எதுலேயுமே இடம் கொடுக்க போகிறது கிடையாது, என்னோடய கேம் செம்மையாக இருக்க போகுது, நீ ஒன்றும் இது பண்ணாத. போனது அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா எல்லோரும் காலில் விழுந்தாலும் நான் காலில் விழாமல் இருந்தேன் எப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காலில் போய் விழுந்தாங்க. பிக் பாஸ் அங்கேருந்து கலாய்க்கிறார். என்ன பார்வதி, இதுக்கு முன்னாடி செஞ்சதுக்கு விழுறீங்களா இல்லை இதுக்கு மேலே செய்ய போகிறதுக்கு விழுறீங்களான்ட்டார். சார் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சான்ஸில் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆனால் இது ஒரு நான் லெசனாக எடுத்துக்கிறேம்மா, இதுக்கப்புறம் நான் வந்து பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியாக அம்மா கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லி அம்மா வந்து வழி அனுப்புனாங்க. போகும்போது சாண்ட்ரா அப்படியே கண் கலங்கிருச்சு. ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அவங்களும் ஒரு மாதிரி இருந்தாங்க. எனக்கு கண் கலங்கிருச்சு. எதுக்காக வந்து அம்மா வெளியே போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன அந்த ஃபீலிங் இருந்துச்சு? இதுக்கப்புறம் விஜய் பார்வதியோட ஆட்டம் வெறியாட்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தெளிவு, பயங்கரமான தெளிவு வந்திருக்கும். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.